ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். புதினா ஒரு கட்டு எடுத்து நல்லா ஆஞ்சு அலம்பி வச்சுட்டுருக்கேன். புதினா இது திருப்பூரில் ஒரு ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் போடுறாங்க. அவங்க புக்கே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து மிளகு, நமக்கு காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே போடக்கூடாது. பச்சை மிளகா, வரமிளகா எதுவுமே இல்லை, வெறும் மிளகு தான். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். இதை முதல்ல லேசாக வறுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், மிளகு, புதினா, தேங்காய், உப்பு, இவ்வளோ தான் இதனோட இதே நம்ம போடுறது. ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இதை சாப்பிட்டோம். அவள் புக்கே போட்டு தரா ஒரு ஹோட்டலில் திருப்பூரில். அது புக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ தான் தேவை. நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ, லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா. அப்போ வந்து எங்களுக்கு இன்னும் வீடியோ போடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரும். நமக்கு ஒரு ஆர்வம், ஆசை எல்லாமே வரும். அதனால் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. இதே மாதிரி இந்த சட்னி, கேரட் சட்னி அரைச்சிருந்தாங்க. இதே தான் போட்டாங்க. மிளகு, கேரட்டு, தேங்காய், உப்பு வச்சு அரைச்சி கேரட் சட்னி. நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நமக்கு தண்ணி போல் நல்லா ட்ரை ஆகட்டும், சுண்டட்டும். பாருங்கள், எவ்வளோ ஒரு கட்டு போட்டால் இவ்வளோ தான் வந்துருக்கு. பாருங்கள், ஒரு புடி தான் வந்திருக்கு. அவ்வளோதான் ஒரு புதினா வதங்கினா. ரொம்ப நல்லா இருக்குது. கசப்பு இதெல்லாம் இல்லை, புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கசப்பே இல்லை சட்னி. கொஞ்சம் ஆறட்டும், வதக்கியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். தேங்காய், அது 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டுருக்கேன். தேங்காய், உப்பு வச்சு அரைச்சி காட்டுறேன். இதோ பாருங்கள், சட்னி அரைச்சின்னு வந்துட்டேன். ஒன்றுமே போட வேண்டாம். தேங்காய், புதினா, காரத்துக்கு ஏற்ற நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகு, அவ்வளோதான். இதை போட்டு அரைச்சிட்டா அவங்க வந்து 4 நாள் இங்கே ஸ்டால் போட்டாங்க ஹோட்டலில். ஸ்டால் போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சட்னி, சாமை,
வரகு தெனை கம்பு இதில் தான் தோசை இட்லி இதுதான் கொடுத்தாங்க. அவங்க அரிசியெல்லாம் அதிகம் கொடுக்கல, இதுதான் அதிகம் கொடுத்து இதுக்கு மெயின் கொடுத்து இந்த மாதிரி சட்னி கேரட் சட்னி இதெல்லாம் போட்டாங்க. புக்கும் கொடுத்தாங்க ஸ்டாலில், புக்கு விலைக்கு விற்றாங்க, புக்கும் கொடுத்தாங்க அவங்க ஹோட்டலில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு. அப்போ வந்து இந்த சட்னி அரைச்சி ரொம்ப நாள் இந்த சாப்பிட்டு இந்த சட்னி ரொம்ப நாள் இருந்தது. சரி அதான் இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்ட்டு. லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடச்சிரும். அப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் கொடுத்தேன்னா. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து கொட்டினா போதும். பெருங்காயம்லாம் போடாதீங்க, புதினாவோட அந்த குணம் போயிடும், நமக்கு அந்த வாசனை வராது, ஃப்ளேவர். இது இட்லி தோசை நம்ம சப்பாத்தி எது வேணாலும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பாருங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.